இன்னைக்கு ஒரு ஈஸி அண்ட் யம்மியான டெசர்ட் ரெசிபி பார்க்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மில்க்க வந்து பாயில் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முதல்ல தேவையே இந்த கஸ்டர்ட் பவுடர் தான். இது ரொம்ப வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இப்படி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. அப்புறம் வந்து நம்ம பால் கொதிக்க வைக்கிறோம் இல்லையா? அது கூட வந்து சுகர் சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அவ்வளோ சுகர் சேர்த்துக்கோங்க. அது ஆனதுக்கப்புறம் பால் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா, இந்த லிக்விட் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா? இத வந்து அதுக்குள்ள ஊத்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்றப்ப வந்து இதில வந்து கட்டி வரக்கூடாது. அதனால வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா. அது வந்து ஒரு மாதிரி லிக்விட் வந்து ரொம்ப கெட்டியாயிரும். கெட்டியானா கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக் ஆயிடும். ஸோ அப்படி ஆனதுக்கப்புறமா வந்து ஸ்டவ்வ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அது சில் ஆகுறதுக்குள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரூட் வந்து உங்க சாய்ஸ் தான் என்னன்னு. ஸோ அது சில் ஆனதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அதில மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜில வச்சுமே சர்வ் பண்ணலாம். இல்லன்னா வந்து ரூம் டெம்பரேச்சர் ஒரு வார்மா இருக்கும். அப்படியுமே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் யம்மியா இருக்கும். வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தா கூட ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா ஏதாச்சும் டெசர்ட் ட்ரை பண்ணணும்னா, இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.